நித்யானந்தம். நித்யானந்தம். இப்ப நான் எந்த அனுபவத்தில இருந்து சுவாமிஜி சொல்றபடி பார்த்தேன்னா என்னண்டா, இப்ப நாங்க மார்னிங் ரூட்டீன், யோகா, பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாட்டு விஷயங்கள்ல இப்ப சாப்பாட்டு விஷயங்கள்ல இப்ப நாங்கள் நல்ல சாப்பாடு வந்தோடனே கொஞ்சம் கூட சாப்பிட பார்ப்போம். அதெல்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு மனதுல எங்கட எங்கட காக்னிஷன்ல எங்கட எங்கட அந்த ட்ருத்துல தெரியும் நாங்க நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய சாப்பிட்டா என்னண்டா மந்த நிலையில இருப்போம். நாங்க மந்த நிலையில் அந்த மந்த நிலை எங்களுக்கு இனி தேவையில்லை. நாங்கள் வந்து awakened soul, அதாவது சுவாமிஜியிட்ட இனிஷியேஷன் வேண்டின நாங்கள் இனி நாங்கள் எங்கட மோக்ஷா சென்ட்ரிக், அதாவது மோட்ச என்ன நோக்கத்துக்கு வந்து நாங்க எங்கட நோக்கம் என்ன அதை நினைச்சுத்தான் சாப்பாட்டு விஷயம் என்ன, அதாவது சாப்பாட்டு விஷயத்துல அனுபவிக்கிறதுண்டா என்ன, மற்றது மணி மணி காசு பணம் தேடுறதுண்டா என்ன, தர்மம் என்ன என்னண்டான எங்கட நோக்கம் மோக்ஷா சென்ட்ரிக், அந்த நோக்கத்துல இருந்து கொண்டுதான் செய்வோம். சாப்பாடுமே உண்மையாவே சொல்றேன், சுவாமிஜி அது சொன்ன பிறகு நாங்க சாப்பிடுறோம், இது சுவாமிஜிக்கு அர்ப்பணிச்சது, நாங்க இப்ப நெய்வேத்தியத்தை வச்சு பிரசாதமா சாப்பிடுறோம். சுவாமி சொல்றேன் நாங்க வெஜிடேரியன் மட்டுமில்ல பிரசாதேரியன். பிரசாதேரியன் என்றா சுவாமிஜிக்கு வச்சதைத்தான் நாங்க சாப்பிடுறோம், அவர் பிளஸ் பண்ணினதான் நாங்க அப்படி சாப்பிடும்போது உண்மையாவே நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அதாவது அவேர்னஸ் நிலை அத சாட்சியா இருந்து பாக்க நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். நீங்க நம்பவே மாட்டீங்க, இது நடந்தது, அனுபவிச்சது, அதை அதை மெயின்டைன் பண்ணணும் முடியண்டல உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிறகு அதை எப்படி அதை நாங்க இந்த உடம்பு சிஸ்டத்துல இருந்து வெளியாற்றணும், அந்த ஹரித்தக்கு பவுடர், கடுக்கா பவுடர், கேஸ்டர் ஆயில், அப்பப்பா இதுக்கெல்லாம் என்ன கொடுத்து வச்சுனாங்க. இது இது நன்றி அப்பனே, நன்றி. எல்லாருமே அதை அனுபவித்து ஆனந்தம் அடைய வேணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இதில் முடிக்கிறேன். நன்றி.